Welcome to my YouTube channel. This video will be sponsored by SB Digital Marketing. திருவண்ணாமலையில் கம்பெனி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. டிஜிட்டல் கோர்சஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் இருக்குது. 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம சொரக்காய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது சொரக்காய் வந்துட்டு முத்திருச்சு ரொம்ப. அதனால் கடைஞ்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக நம்ம வந்துட்டு பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கலாம். அடுத்து வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி இருந்தால் ஒரு 3, நல்லா புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து குண்டாக வச்சுக்கலாம். ஏன்னா வடை சட்டி வச்சா சீக்கிரமாக வேகாது. இதில் வந்து அந்த ஹீட்டெல்லாம் வந்து உள்ளே இருந்து சீக்கிரமாக வேகும். இப்போ வந்து நம்ம சொரக்காயை வந்து அந்த குண்டானுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சவுண்டு வரும். நல்லா உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா உரித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா பூண்டு, அதையும் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தை வந்துட்டு ஒரு வெங்காயத்தை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தக்காளி வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஏன் தண்ணி ஊற்றலன்னு புரியுதுங்களா? இப்போ லைட்டாக வந்துட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. சொரக்காயிலையும் தண்ணி விடும், தக்காளிலையுமே தண்ணி இருக்குது. ஸோ அதனால் தண்ணி நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டிங்கனாலே அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வேகட்டும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். இப்படி ஊற்றி தான் ஆகணும். பட் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியிலே வேகட்டும். வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சைடில் வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். அந்த லைட்டாக புளிப்புன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த சொரக்காய் கடையிலத்துக்கு எல்லாமே. அதனால் அந்த புளி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வேகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வேகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக சாம்பார் தூள், குழம்பு தூள்னு சொல்லுவாங்க, ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் விட்டு பாருங்கள், சைடில் தீஞ்சு போச்சு. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, தண்ணி வேணும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது, மிக்சியில் போட்டு அரைக்க தான் முடியும். திரும்ப அந்த குண்டாண்டே வச்சு இதுனா தீஞ்சு தான் போகும். தீஞ்சதை மட்டும் விட்டுட்டு நம்ம சைடில் அதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். நம்ம தீஞ்சு போன சொரக்காயை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். தீஞ்சதெல்லாம் விட்டுருங்க, வெறும் நல்லதாக இருக்கிறத மட்டும் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம தீய விட்ட சொரக்காய் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். ஆறிடுச்சு நல்லாவே. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையுமே ஊற்றிக்கோங்க. இதுலேயே கரைச்சி அந்த புளிக்கு இது மட்டும் ஊற்றிக்கோங்க. அடியில் வந்து அந்த கசடு இருக்கும், அதை விட்டுருங்க. மேலே ஊற்றிட்டு நல்லா போட்டு கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு நல்லா சூடாகட்டும். ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றுறது கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போது கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்துட்டு அதில் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. அந்த மிக்சியில் இருக்கிறத நல்லா வந்துட்டு கீழே ஃபுல்லாக அதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.